கர்மா இஸ் பூமருங்கன்னு சொல்லுவாங்க. உண்மதான் போல. அத ஊர்ஜிதப்படுத்துற வகையில தமிழகத்தில தொடர்ந்து பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ரீசென்ட்டா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி இந்த திமுகவுடைய ஜென்ஸி மீட்டிங்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. செம்ம காமெடியா இருக்கும். ஊர்ல இருக்கிற எல்லா தற்குறிகளுமே அந்த மீட்டிங்ல தான் இருப்பானுங்க போல. ஜென்ஸி மீட்டிங்ன்னு சொல்லுவானுங்க. பட் அங்க வரவனுங்க எல்லாருமே 40 பிளஸ்ஸா இருப்பானுங்க. மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்றவனுங்க எல்லாருமே 50 பிளஸ்ஸா இருப்பானுங்க. ஏன்டா வயசான கூட்டத்த வச்சுக்கிட்டு என்னடா ஜென்ஸி மீட்டிங்ன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, நம்மள சங்கின்னு சொல்லுவானுங்க. நம்மள தாவேக்கா தற்குறின்னு சொல்லுவானுங்க. இவனுங்கலாம் சரியான பைத்தியக்காரனுங்க கிடையாது. சரியே ஆகாத பைத்தியக்காரனுங்க. லூசு மாரி பேசிட்டு இருப்பானுங்க. சரி ஏதோ கருமத்த பண்றீங்க ஓகே. அங்க மீட்டிங்ல ஏதாச்சும் ஒழுங்கா பேசுறீங்களா? உருப்படியா பேசுறீங்களான்னா, அதுவும் கிடையாது. ஒருத்தன் என்னடான்னா என் ப்ரவுடு கொத்துசுன்றான். இன்னொருத்தன் என்னடான்னா, நோ நான் உதயநிதி தம்பினான்னு சொல்றான். இது மாரி பைத்தியக்காரத்தனமா தான் இவனுங்க பேசுறானுங்க. பைத்தியக்காரனுங்க மீட்டிங் போட்டா பைத்தியக்காரத்தனமா பேசாம வேற எப்படி பேசுவானுங்க? இந்த பைத்தியக்காரத்தனமான மீட்டிங் இருக்கு இல்லையா? இந்த ஜென்ஸி மீட்டிங். திமுகவுலயே ஜென்ஸி மீட்டிங்லாம் இருக்கு இல்லையா? இந்த மீட்டிங்க ஆர்கனைஸ் பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரு அன்பானந்தன் அரியப்பன். ஓகேங்களா? இவரு கிருஷ்ணகிரியை சேர்ந்தவரு. இவர கைது பண்றதுக்காக தமிழக காவல்துறை நைட் ஒரு 12 மணிக்கு இவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவன கூப்பிடுங்க. அவன கைது பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாரி போயிருக்காங்க. அப்போ அந்த அரியப்பன். அந்த அரியப்பனுடைய உறவினர்கள்லாம் வந்துட்டு, "அதெல்லாம் அனுப்ப முடியாது. நாங்க ஏன் அனுப்பணும்? எதுக்கு கைது பண்ண வந்திருக்கீங்க? அவன் அப்படி என்னத்த பண்ணிட்டான்?" அப்படின்ற மாரிலாம் கேட்டு, காவல்துறைய வேல பார்க்க விடாம, அவனுடைய உறவினர்கள் அங்க தடுத்திருக்காங்க. அப்போ அந்த திமுக தற்குறி குடும்பம் இருக்கு இல்லையா? அதுங்க வீடியோவும் எடுத்திருக்குங்க. அந்த வீடியோவ WhatsApp குரூப்லலாம் ஷேர் பண்ணி, இத சோசியல் மீடியாலலாம் ட்ரெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க போல. எல்லாருமே அந்த ஒரு வீடியோவ ஷேர் பண்ணி, "பாருங்க பாசிச தாவேக்கா ஆட்சி. பாருங்க பாஜக மாரியே தாவேக்காவும் பண்ணுது." அப்படின்ற மாரிலாம் கத்திட்டு இருக்கானுங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ண ஒரு திமுக தற்குறி ஊப்பி, அது என்ன சொல்லிருக்கு? ஆர்டிக்கிள் 19 ஆர்டிக்கிள் 19 1A வந்து இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் பேச்சு சுதந்திரம் குடுத்திருக்கு. வரேன். பின்னாடி வரேன். பேச்சு சுதந்திரம் குடுத்திருக்கு. ஆனா, இந்த தாவேக்கா அரசு எங்கள பேச விடாம தடுக்குது. எங்களுடைய குரல் வலைய நசுக்குது. கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிறது தாவேக்கா அரசு அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஜென்ஸி மீட்டிங்க ஆர்கனைஸ் பண்ற அரியப்பன காவல்துறையினர் கைது பண்றதுக்காக நைட் 12 மணிக்கு வந்திருக்காங்க. நாங்க காவல்துறையினர் கிட்ட வாரண்ட் கேட்டோம். எதனால நீங்க கைது செய்ய போறீங்கன்றத கேட்டோம். அதுக்கான தெளிவான விளக்கத்த காவல்துறையினர் குடுக்கவே இல்ல. நாங்க அங்க நடக்க நிகழ்வுகள வீடியோ எடுத்தோம். ஆனா காவல்துறையினர் வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்னு எங்கள தடுக்குறாங்க. கண்டிப்பா நாங்க அரியப்பன கைது செய்தே தீருவோம்னு காவல்துறையினர் ஒத்த கால்ல நின்னுருக்காங்க. சரி ஓகே நீங்க கைது பண்றது கைது பண்ணிக்கோங்க பிரச்சனை கிடையாது. ஆனா வாரண்ட் ஆச்சும் காட்டுங்க. வாரண்ட் காட்டாம எப்படி நீங்க கைது பண்ணலாம்? குறைந்தபட்சம் அந்த வாரண்ட்ட காமிச்சுட்டு அப்புறமா நீங்க இவன கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அரியப்பன் இருக்கா இல்லையா? இவன கைது பண்ணிட்டு எங்க கூட்டிட்டு போவோன்றத போலீஸ்காரங்க சொல்லவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாரி இந்த ஊபிஸ்கள் கத்திட்டு இருக்கானுங்க. ஏன்டா கைது பண்ணி எங்கடா கூட்டிட்டு போவாங்க? வேர்ல்டு டூரா கூட்டிட்டு போவாங்க? ஜெயிலுக்கு தான்டா கூட்டிட்டு போவாங்க. கைது பண்ணி எங்க கூட்டிட்டு போவீங்கன்னு கேட்டா, போலீஸ்காரங்க எதுவுமே சொல்லவே மாட்டேன்றாங்க. அவங்களுடைய நோக்கம் கைது பண்றது மட்டும் தான். ஏன் கைது பண்றீங்க? அதுவும் நள்ளிரவுல வந்து ஏன் கைது பண்றீங்க? நாங்க என்ன தீவிரவாதிகளா? அப்படின்ற மாரிலாம் இந்த ஊபிஸ்கள் கத்திட்டு வரானுங்க. இந்த வீடியோவ இந்த ஊபிஸ்கள் சோசியல் மீடியா முழுக்க போட்டுட்டு வந்துட்டு இருந்தானுங்க. ஒரே மாரி கேப்ஷனு, ஒரே வீடியோ. எல்லாருமே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருக்கானுங்க. இந்த யூடியூப் புரூட்டஸ் மன்னர் குஞ்சுமணி இருக்கா இல்லையா? அவன் அவன் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி, ஜென்ஸி மீட்டிங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளர்னா, அவரு இந்த அரியப்பன் தான். இவருடைய வேலைகள முடக்கணும். இவரு ஜென்ஸி மீட்டிங்லாம் இதுக்கப்புறமா நடத்தக்கூடாது. இவர கண்டிப்பா நாம கைது பண்ணி உள்ள தள்ளியே ஆகணும் அப்படின்றதுக்காக, நைட்டு 1 மணிக்கு தமிழக காவல்துறை வந்திருக்கு. தாவேக்கா அரசு காவல்துறைய ஏவி விட்டுருக்கு. பாசிஸ்ட் விஜய் இப்படிப்பட்ட ஒரு காரியத்த செஞ்சிருக்காரு. டிஎஸ்பி டிஎஸ்பி உட்பட ஏகப்பட்ட போலீஸ்காரங்க இவர ஒருத்தர இந்த ஒரு நபர கைது பண்றதுக்கு நைட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அரெஸ்ட் வாரண்ட் கிடையாது, எஃப்ஐஆர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நாங்க இவன கைது பண்ணுவோம்னு சொல்லி காவல்துறையினர் அங்க வந்து நின்னுருக்காங்க. இவர் நடத்தக்கூடிய ஜென்ஸி மீட்டிங் எல்லாம் பார்த்து பாசிஸ்ட் விஜய் பயந்து போயிருக்காரு, மிரண்டு போயிருக்காரு. அதனால தான் அந்த ஜென்ஸி மீட்டிங்க நடத்தக்கூடிய நபர முடக்கணும்னு கைது பண்ண பார்க்குறாரு. ஏன்டா ஏதாச்சும் அசிங்கமா சொல்ற போறேன்டா. நீங்க பண்றதெல்லாம் ஒரு மீட்டிங்கு, ஜென்ஸி மீட்டிங்கு. ஏன்டா ஒருத்தன் கூட அங்க ஜென்ஸி கிடையாதேடா. அது எப்புட்றா ஜென்ஸி மீட்டிங்கா இருக்கும்? சரி மீட்டிங்ல உருப்படியா ஏதாச்சும் பேசினா கூட பரவால்ல. ஒரு மண்ணும் நீங்க பேசுறதும் கிடையாது. நீங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு. அத பார்த்து தமிழக அரசு பயந்துருமா? முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பயந்துருவாரா? சிரிப்பு வரல இது மாரிலாம் பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க இந்த பாசிஸ்ட் விஜய் எவ்ளோ மோசமான, கொடூரமான ஒரு ஆட்சிய தமிழகத்துல குடுத்துட்டு இருக்காரு. பேச்சு சுதந்திரம் இவருடைய ஆட்சி காலகட்டத்தில நசுக்கப்படுது. பேச்சு சுதந்திரம் வரேன்டி பின்னாடி வரேன்.
பேச்சு சுதந்திரம் நசுக்கப்படுகிறது, கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது. ஏதாச்சும் நாங்க கருத்தா பேசணும்னா உடனே உள்ள தூக்கி போடுறாங்க. ஃபாசிஸ்ட் விஜய் ஒரு ஃபாசிஸ்ட், தாவேகா ஒரு ஃபாசிஸ்ட் கட்சி. பாஜகவ அப்படியே காப்பி அடிச்சுட்டு இந்த தாவேகா அரசு இங்க ஆட்சி செய்யுது அப்படின்ற மாரிலாம் இந்த யூடியூபர்ஸ் மாரி குஞ்சுமணி கத்துது. இவ்ளோ விஷயங்கள் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? கிருஷ்ணகிரியில இவ்ளோ விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்த எடுத்து போட்டு சோசியல் மீடியால இந்த தற்கொலை ஊபிஸ்கள் ஒரு பக்கம் கத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் தமிழக காவல்துறை சார்பாக உண்மையாலேயே அவன கைது பண்ண தான் போனாங்களா? இல்ல வேற ஏதாச்சும் விஷயங்கள் அங்க நடந்ததா? அப்படின்ற மாரி எந்த ஒரு தகவலும் தமிழக காவல்துறை தரப்புல இருந்து வெளிய குடுக்கவே இல்ல. அவங்க பெருசா எந்த ஒரு பிரஸ் ரிலீஸோ, நியூஸ் ரிலீஸோ அவங்க பண்ணவே இல்ல. காவல்துறை சொல்ற வரைக்கும் அங்க என்ன நடந்தது? என்ன வழக்கு? எதுக்காக கைது செய்யறதுக்காக போனாங்க? உண்மையாலே கைது செய்யறதுக்காக தான் போனாங்களா? இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பெர்சனல் காரணங்கள் இருக்கா? இல்ல அவங்க குடும்பத்தில இருக்கக்கூடியவர்கள் வேற ஏதாச்சும் கோக்குமாக்கான திமுகக்கு ஆதரவு குடுக்கக்கூடிய குடும்பம் எப்படி யோக்கியமான குடும்பமா இருக்கும்? சோ அவினுங்க ஏதாச்சும் பண்ணியிருக்கானுங்களா? அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் காவல்துறை தரப்பிலிருந்து வெளிய செய்திகள் குடுக்குற வரைக்கும் உண்மையான நிகழ்வு என்னன்றது யாருக்குமே தெரியாது. இந்த அரியப்பன் இருக்கா இல்லையா? அவன கைது பண்ணல. ஓகேங்களா? கைது பண்ண போயிருக்காங்க. போனதா சொல்றாங்க. கைதுக்காக தான் போனதா சொல்றாங்க. பட் இப்போ வரைக்கும் காவல்துறை அவன கைது பண்ணல. அங்க இருக்கிற அவங்களுடைய உறவினர்கள், அப்புறம் திமுகவுடைய தற்கொலை ஆதரவாளர்கள் இவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிச்சதுனால தமிழக காவல்துறை கைது பண்ணல அப்படின்ற மாரி செய்திகள்ல போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்த தாவேகாவினர் அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்றாங்கன்னா, இவன் பேசின பேச்சுக்கெல்லாம் அவன இன்னும் உள்ள தள்ளாம இருக்கிறதே தமிழக அரசு பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. யாரு? அந்த அரியப்பன் இருக்கா இல்லையா? அவன். ஏன்னா, அவன் அவ்ளோ மோசமான நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கானாமா. அவனுடைய ஒரு வீடியோவ எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோவுக்காக தான் அவன கைது பண்றதுக்காக காவல்துறை போயிருக்கு அப்படின்ற மாரி தாவேகா காரங்களே அத பதிவுகளா போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீடியோவும் போடுறேன். பார்த்துட்டு வாங்க. ஹலோ, யாரு? சஞ்சயா? ஜெய்சன் சஞ்சயா? யார்? ஓ, சிஎம் ஓட பையனா? ஓ, பொம்மை முதலமைச்சரோட பையன் ஜெய்சன் சஞ்சய். சொல்லுங்க ஜெய்சன் சஞ்சய், எப்படி இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்பனை காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டோம், அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினம்பாக்கத்துல இருப்பாரு. பட்டினம்பாக்கம் போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்களா? அட என்னங்க பண்றது, 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? சரி, ஓகே, பனையூர்ல போய் பாருங்க. ஓ, பனையூர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? என்னங்க பண்றது? எனக்கு புரியல. அம்மாக்கு நீதி வேணுமா? ஓ, கணவனை தேடும் மனைவி. ஓ மை காட், என்ன சஞ்சய் பண்றது? இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பனை இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நக்கல் நையாண்டையெல்லாம் பண்ண தெரியும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. ஒண்ணு இல்லங்க, தமிழக சட்டமன்றத்துல எங்க உங்க அப்பானியா காணோம் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னார் இல்லையா? அதுக்கு பதிலடி தரேன்னு சொல்லிட்டு இந்த திமுகக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தற்குறிகள் இதுங்க என்ன பண்ணிருக்குதுங்க? இவன் மட்டும் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்களா? அதே மாதிரி ஏகப்பட்ட பேரு, முக்கியமா பெண்கள், திமுகக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெண்கள் கண்டமேனிக்கு பேசிட்டு வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்குதுங்க. என்ன நித்தியோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்குங்க. இவன மாதிரியே தான் மோசமா தனி மனித தாக்குதல்ல இதுங்க எல்லாம் ஈடுபடுதுங்க. இத மாதிரிலாம் பேசினா கைது பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? திமுக என்னங்க பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? கிஷோர் கே சுவாமி, மாரிதாஸ், சாட்டை துரைமுருகன், சவுக்கு சங்கர், சங்கி பிரின்ஸ், பாஜகல ஏகப்பட்ட பேரு. கட்டெருமைன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த ஐடியா வச்சிருக்கிறவர் சொல்லிட்டு நிறைய பேர் மீது, கார்த்திக் கோபிநாத், இவங்க மேலெல்லாம் திமுக இப்படிப்பட்ட பாசிசத்தனத்தை தான் காமிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே யாரை கைது பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கிஷோர் கே சுவாமியை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறமா மாரிதாஸ் அண்ணாவை கைது பண்ணாங்க. சும்மா கைது பண்ணல, பயங்கரமா அலக்கழிச்சாங்க. இங்கிருந்து அங்க, அங்கிருந்து அங்க சொல்லிட்டு ஃபுல்லா டிராவலிங்லேயே 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஃபுல்லா டிராவலிங்லேயே சுத்த விட்டாங்க. அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. யாரு? திமுக. எதுக்கு? திமுகக்கு எதிராக பேசினதுக்கு, திமுக பண்ண அயோக்கியத்தனமான காரியங்களை முன்னெடுத்து வச்சதுக்கு, திமுகவை விமர்சனம் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக, வெறும் ட்வீட் போட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக திமுக இது மாதிரியான காரியங்கள் பண்ணிருக்கு. இப்போ அதே விஷயத்த விஜய் பண்ணும்பொழுது இவனுங்களுக்கு எரியுது, குத்துது, குடையுது. இவனுங்க பண்ணதை இவனுங்களுக்கு திருப்பி பண்றதுனால இவங்களால தாங்கிக்க முடியல. அதான் ஆரம்பத்தில் சொன்னேனே, கர்மா இஸ் பூமரிங்னு. அது இதுதான். இப்போ இந்த செஞ்சி தற்கொலை அரியப்பனை கைது பண்ணிருக்காங்க இல்லையா? நாளைக்கு இந்த யூடியூப் ரைடர்ஸ் மணியர் குஞ்சுமணியை கைது பண்ணுவானுங்க. ஆபாசவாய் யூடியூப் ரைடர்ஸ் மணியர் குஞ்சுமணியை இன்னும் கைது பண்ணாம இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இவன் வாயிலாம் என்ன மாதிரியான வாயின்னு தெரியல. இந்த ஒட்டுமொத்த கூவமும் இவன் வாயிலிருந்து தான் போகுது போல, இவன் வாயில தான் உருவாகுது போல, சாக்கடை மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் மட்டும் கிடையாது, இவனை மாதிரியே நிறைய கேடுகட்ட பொறுக்கிகள் இருக்கானுங்க. இவனுங்க வாயை திறந்தாலே அசிங்கசியமா தான் பேசுவானுங்க. எனக்கு திமுக மீது எதிர்ப்பு இருக்கு, தாவிகாவுக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்கேன், எதிர்கருத்துக்கள் இருக்கு. ஆனாலும் எப்படி நாம நம்மளுடைய கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கணுமோ அப்படிதான் வைக்கணும். அந்த தற்கொலை ஊப்பி ஒன்று சொல்லிச்சு இல்லையா? சட்டமே எங்களுக்கு கருத்து சுதந்திரம் கொடுத்துருக்கு, பேச்சுரிமை இருக்குன்றதெல்லாம் பேசிடுச்சு இல்லையா?
அந்த பேச்சுரிமை திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல எங்க போச்சு? எங்க போச்சு? இந்த சவுக்கு சங்கர் வீட்ல சாக்கடை அள்ளி வீசுனீங்களையா? எங்க போச்சு அப்பலாம்? நீங்களா எங்கடா போனீங்க அப்பலாம்? கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதுதான் அம்பேத்கர் கண்ட கனவாலாம் கேக்குறீங்களே? சாக்கடை அள்ளி வீசுனீங்களையா? அதுதான் அம்பேத்கர் கண்ட கனவா? யார் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசுனாங்களோ அவங்க வீட்ல போயிட்டு சாக்கடை அள்ளி வீசுங்க. முடிஞ்சா கைது பண்ணுங்க. தூக்கின்னு போய் உள்ள வைங்க. அவன் மேல குண்டாசு போடுங்க. இதெல்லாம் தான் அம்பேத்கர் கண்ட கனவா? ஏன்டா நீங்களா பண்ணது ஆபாச அரசியல், அருவருப்பான அரசியல். இப்போ வரைக்கும் அந்த இழவெடுத்த கேடுகெட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க திருந்தல. இதுக்கு ஒரு அரசு நடவடிக்கை எடுத்தா உடனே குதிக்கிறானுங்க. பாசிஸ்ட், பாசிச அரசு, பாஜக மாதிரியே இவங்க பாசிசம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாஜக எங்கடா பாசிசம் பண்ணாங்க? பாசிஸ்டா எப்படா பாஜக நடந்துக்கிச்சு? மோடி எப்படா சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிட்டாரு? நீங்களாம் பேசின பேச்சுக்கு உள்ள தூக்கி போட்டிருந்தா சொல்லலாம், ஓகேப்பா சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் நீங்க இன்னமும் சுதந்திரமா தானடா சுத்திட்டு இருக்கீங்க. சுதந்திரமா தானே சுத்திட்டு இருக்கீங்க. நீங்க பேசின மாதிரி திமுக ஆட்சி காலகட்டங்களில் திமுகவுக்கு எதிராக பேசியிருந்தா திமுக அரசு சும்மா விட்டுருக்குமா? சாட்ட துரும்புறகன் அவன் என்ன பண்ணான்? அவனை தூக்கி எவ்வளவு மாசம் நீங்க உள்ள வச்சீங்க? மாரிதாசன், கிஷோர் கேஸ்வாமி ஒரு ட்வீட் போட்டாரு. பாரதிதாசன் திமுகவில் நடந்த விஷயத்தை குறித்து எழுதியிருந்தாரு. அதை குவாட் பண்ணாரு. அந்த இமேஜை போட்டாரு. அதுக்கு தூக்கின்னு போய் உள்ள வச்சீங்க. இதெல்லாம் என்னடா கருத்து சுதந்திரம் சொன்னீங்களே, அந்த கருத்து சுதந்திரம் இங்க எங்கடா போச்சு? இவர் விவகாரத்தில் ஏன்னா நீங்க பேசவே இல்லை. அவர் தூக்கி உள்ள போடும்போது நீங்களா எங்கடா போனீங்க? வெறும் ட்வீட் போட்டதுக்கு அவரை கைது பண்ணாங்க. அப்போல்லாம் நீங்க எங்கடா போனீங்க? சங்கி பிரின்ஸ் அந்த பையனும் பார்த்தீங்கன்னா ட்வீட் தான் போட்டான். திமுக அரசை விமர்சனம் பண்ணி ஆதாரத்தோட ட்வீட் போட்டான். இதோ பிடிஆர் நிதியமைச்சராக இருக்கும்பொழுது ஒரு மீம் பேஜில் ஆமா இவர் அப்படியே கீச்சு தள்ளிடுவாருன்னு ஒரு மீம் போட்டதுக்கு மீம் போட்ட பையனை கைது பண்ணாங்க. ஒரு மீமை கூட சகிச்சிக்க முடியாம அந்த மீம் கிரியேட்டரை கைது பண்ணது தான் இந்த திமுக. இவனுங்க இப்போ சகிப்புத்தன்மை குறித்து, கருத்து சுதந்திரம் குறித்து, பேச்சு சுதந்திரம் குறித்து ஆர்டிக்கல்ல எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விதிகள் படி தான் நாங்கள் வாழ்றோம், அப்படிதானே நாங்கள் பேசுறோம் அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு வந்து பாடம் எடுக்கிறானுங்க. வாட் எவர், தாவேகா அரசு மீது எனக்கும் பல விமர்சனங்கள் இருக்கு. எனக்கும் பெருசாக நிறைய விவகாரங்களை உடன்பாடே கிடையாது. ஆனாலும் இதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவங்க பண்றாங்க இல்லையா, இதுக்காகவே நான் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இவனுங்களை மாதிரினால தூக்கின்னு போய் உள்ள போடணும், வாயிலேயே போட்டு மிதிக்கணும். அவனுங்க இதுக்கப்புறமா அசிங்கமாவோ ஆபாசமாவோ பேசவே கூடாது. அது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தாவேகா அரசு தாராளமாக கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அண்ட் அதே நேரத்தில் திருப்பரங்குன்ற விவகாரம் இருக்கு இல்லையா, அதில் இந்த தாவேகா அரசும் திமுக மாதிரியே தான் வேலை பார்க்குது, திமுக மாதிரியே தான் ரியாக்டும் பண்ணுது. நாங்கள் விலைக்கேற்ற விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் முரணு பிடிக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் திருப்பரங்குன்றம்ல தீபம் ஏற்றலாம்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க. பட் அந்த உத்தரவுக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவையே மதிக்காம இந்த தாவேகா அரசு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கு. இந்த உத்தரவுக்கு எதிராக நாங்கள் தீபம் ஏற்ற விடமாட்டோம் தான் இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுகவும் சரி தாவேகாவும் சரி ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். ஆபாச பேச்சாளர்கள் இருந்து, சோசியல் மீடியாவில் அசிங்கமாக திட்டுறதுல இருந்து, இன்னொரு கட்சி தலைவர்களை தனிப்பட்ட ரீதியில் அசிங்கமாக விமர்சனம் பண்ணுறதுல இருந்து, இந்த நிர்வாகத்திலிருந்து, அரசு நிர்வாகம் இதிலிருந்து எல்லாமே திமுகவும் சரி தாவேகாவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கு. பெருசாக வித்தியாசமே இல்லை. பாஜக பாசிஸ்ட் கட்சி, அவங்கள மாதிரியே தான் இந்த தாவேகாவும் பாசிஸ்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது தப்பு. திமுக ஒரு பாசிஸ்ட் கட்சி, தாவேகாவும் ஒரு பாசிஸ்ட் கட்சி. திமுக பண்றது அப்படியே கார்பன் காப்பி எடுத்து தாவேகா பண்ணது அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்லணும். அதை விட்டுப்புட்டு சும்மா பாஜகவாலாம் இதெல்லாம் இழுக்கக்கூடாது, ஓகேவா? பாஜக இது மாதிரிலாம் பண்ணதும் கிடையாது. மோடி பத்தி அசிங்கமா பேசும்பொழுதே பாஜக நடவடிக்கை எடுக்கல. எப்படா பாஜக பாசிஸ்டுகளாக நடந்துக்கிட்டாங்க? எப்படா ஊடக சுதந்திரத்தை முடக்கினாங்க? என்னடா பேச்சு பேசுறீங்க? நீங்க பேசுறதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்காடா? ஏதாச்சும் ஆதாரத்தை கொடுத்து பேசுறீங்களாடா? மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மோடியுடைய அடிமைகள் தான். மோடி கட்டுப்பாட்டில் தான் ஊடகங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்றானுங்க. அப்புறம் இவனுங்களே மோடி ஊடகங்கள்ல பேசவே மாட்டேன்றாரு, ஊடகங்களை பார்த்து மோடி பயப்படுறாரு, கேள்வி கேட்டா ஓடி போயிடுறாரு அப்படின்ற மாதிரியும் இவனுங்க தான் பேசுறானுங்க. ஏண்டா மோடி தான் கண்ட்ரோல் பண்றாருன்னு சொல்றீங்க, அப்புறம் மோடி ஊடகத்தை பார்த்து பயப்படுறாருன்னு சொல்றீங்க, மோடி ஊடகத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருன்னு சொல்றீங்க, மோடி ஊடகங்களை அஞ்சி நடுங்கி ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அஞ்சி நடுங்கி ஓடி போறான்னு சொல்றீங்க. என்னதான்டா சொல்ல வரீங்க? நீங்க பாஜக எதிர்ப்புன்னு சொல்லி மண்டை வீங்கி மண்டை குழம்பி பைத்தியக்காரங்களா மாறிட்டீங்கடா நீங்களாம். வந்தே